ஆதி ஃபோன் பண்ணி வர சொன்னானா? ஆதிக்கு என்னாச்சு? அதானே ஆதி மாமா இப்பதானே பார்த்தோம். அவர் நல்லதானே இருந்தாரு. அதுக்குள்ள அவருக்கு என்ன ஆச்சு? பதட்டப்படாதீங்க. ஆதி சாருக்கு ஒண்ணும் இல்ல. அவரோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்குன்னு கால் பண்ணாரு. அத்தை, மாமா ரூம்குள்ள ஏதோ விழுற சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னல. ஒருவேளை பார்வதி கீழே விழுந்து அடிபட்டிருப்பாளோ? டாக்டர், என் ஃப்ரெண்டு வழியில துடிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். இதோ வந்துட்டேன் சார். மேடம் ஒரு நிமிஷம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. அப்படியே வெச்சனா. தின்னி முட்டை. வாங்க. ஐயோ ஐயோம்மா. டாக்டர் டாக்டர், ஐயோ பெரிய பீங்கான கொண்டி காலில் அடிச்சிட்டான் டாக்டர். ஐயோ வலி தாங்க முடியல டாக்டர். ஐயோ வீங்கிடுச்சு டாக்டர். இல்ல டாக்டர், அவனுக்கு எதுவும் இல்ல. கொஞ்சம் இருங்க. அட பாவி. ஐயோ ஐயோ, இப்படி முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சிருக்கானே. டாக்டர், இவங்க கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டிருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். இவங்க என்ன கபோர்டுக்குள்ள இருந்து வராங்க? ஐயோ ஆதி, பார்வதியை காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூல்ல சேர்க்கலையா? அப்ப டான்ஸ் பிராக்டிஸ் என்ன ஆகுறது? டேய், அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். வா. ஐயோ, அப்படியே உட்கார். இங்க வந்து உட்காருங்க. டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அடிபட்டிருக்கு. என்னன்னு பாருங்களேன். எப்படிமா அடிபட்டுச்சு? ஸ்டூல் மேல ஏறி நிக்கும் போது தவறி விழுந்துட்டேன். சரி, காயெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. லைட்டா வீக்கமா தான் இருக்கு. நான் இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை எழுதி தரேன். எல்லாம் சரியாயிடும். சரியா? ஐயோ அம்மா, ஐயோ என் கால் வலிக்குது, என் கால் வலிக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, என் காலை பார்க்க மாட்டாங்களே யாரும். ஐயோ, இவருக்கும் அடிபட்டிருக்கா? ஆமா, அவர் காலையும் அடிபட்டிருக்கு. கால் எடுத்து மேல வைங்க. ஐயோ, பெருசா ஒண்ணும் அடிபடலையே. இது வரைக்கும் நல்லா தான் பண்ணு. வந்தது வந்துட்டீங்க. ஏதாவது மருந்தாச்சும் போட்டு விட்டு போங்க டாக்டர். எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பாத்துருங்களேன். ஏன்னா வலி ரொம்ப இருக்குன்னு சொல்றீங்க. நரம்புல ஏதாச்சும் அடிபட்டிருக்கும். அப்படி நரம்பு சுத்தி இருந்தா கூட வலிக்கும். ஸ்கேன் பண்ணி பாக்குறது பெட்டரா இருக்குமே. அப்பதான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சொல்லுங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க சார். கீழே யாராவது உங்களை விசாரிச்சா நீங்க ஷாம ட்ரீட் பண்ண வந்தேன்னு சொல்லுங்க. பார்வதி ரூம்ல பார்த்ததை பத்தி யார்கிட்ட சொல்லிடாதீங்க. சரி, ஓகே, நான் அப்படியே சொல்றேன். இப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே ஓகே. ஆமா. ஐயோ, பார்வதி, நீயாச்சும் உண்மையை சொல்லு. நீ காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூலுக்கு போலையா? அப்ப காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து வரேன்னு சொல்லிட்டு ஆதி உன்னை ரூம்குள்ள தான் மறைச்சு வச்சிருக்கானா? பார்வதியோட காலில் சூடு பட்டிருக்கு. அவ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு யாரோ சூடு வச்சிருக்காங்க. அத பார்வதி என்கிட்ட சொல்லாம மறைக்கிறா. போட்டியில கலந்துக்கிற வரைக்கும்
பார்வதிக்கு பாதுகாப்பு வேணும். அவ நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அவ ஏ ரூம்லயே பிராக்டிஸ் பண்ணணும்னு தங்க வச்சிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் ஆதி. ஆனா பார்வதி ரூம்குள்ள இருக்கிற விஷயம் உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அம்மாவுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு பிரச்சனையா? என்ன சொல்ற அது? நான் என்ன பண்ணேன்? பார்வதி என் ரூம்ல கொண்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நீ தானே. அந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை அம்மா பார்த்துப்பாங்க. நான் இப்ப ரூம்குள்ள தங்க வச்சுக்கன்னு சொன்னேன். ஏண்டா லண்டன், ஏன்டா அப்படி பச்சையா போய் சொல்ற? அன்னைக்கு நான் பார்வதிக்கு ஃபோன் ட்ரை பண்ணும்போது நீ என்னடா சொன்ன? ஒன்னு நீ அவுட் ஹவுஸ்ல போய் தங்கிக்க, இல்ல பார்வதி கூட்டு வந்து ரூம்ல வச்சுக்கோன்னு சொன்னல. பார்வதி மேல கேர் எடுக்கிறது தப்பா? தப்புன்னு சொல்லல. நீ இப்படி கேர் எடுத்துக்கிறதுக்கு ஒன்னு பார்வதிட்ட சொல்லி உன் ரூம்ல வந்து இருக்க சொல்லு, இல்ல பார்வதி இருக்கிற இடத்துல நீ போய் இருந்துக்கோ. என்ன ஞாபகம் வந்துருச்சா? நீ சொன்னதானடா நான் இப்ப பண்ணிருக்கேன். ஐயோ அடா பாவி, உனக்காக நான் உயிரையே குடுக்கறேன்னு சொன்னேனே, ஆனா நீ இப்படி போட்டு குடுக்குறிய. வேணாடா, நான் லண்டனுக்கே போறேன். போக மாட்டேன். உங்க அம்மாவோட துப்பாக்கிக்கு அடுத்து என்னைய குறியாக்க பாக்குறியா? நான் என்ன சொல்றேன்? ஐயோ நீ எதுவும் சொல்லாதப்பா, என்னால தாங்க முடியாது, நான் கிளம்புறேன். கிளம்பு. இதெல்லாம் நல்லாவே இல்ல. எங்களுக்கு நல்லா இருக்கு, போ. ஷாம் சார் பாவம் மாமா, அவரையே இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. அவன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். நீ அதை பத்திலாம் யோசிக்காத, போய் ரெஸ்ட் எடு. இல்ல மாமா, போட்டி நாள் நெருங்க நெருங்க பயமா இருக்கு. நான் இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நான் போட்டியில ஜெயிக்க முடியும். உன்னோட நம்பிக்கை நிச்சயமா உன்னை ஜெயிக்க வைக்கும், நீ கவலைப்படாத. சரி, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் அம்மா அருண் எல்லாம் ஆபீஸ் போறோம். நான் வர ஒரு 2 hours ஆகும். அது வரைக்கும் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க மாமா. சரி, நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போறேன், நீ லாக் பண்ணிக்கோ. சரிங்க மாமா. மித்ராக்கா சூப்பர்க்கா. நீங்க டான்ஸ் ஆடுறத பாக்கும்போது எனக்கே டான்ஸ் ஆடணும் போல இருக்குக்கா. ஏய், உனக்கேண்டி இந்த விபரீத ஆசை? அப்படியே டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா ரூமுக்குள்ள போய் ஆடு, எங்களை பயமுறுத்தாத. ஐஸ்வர்யா ஆண்டி, நீயும் டான்ஸ் ஆடுவல்ல? அரங்கேற்றம் பண்ணிருக்கேன், ஆனா ரொம்ப வருஷம் ஆச்சு, தச்சு விட்டு போயிடுச்சு. அதனால என்ன ஐஸ்வர்யா, நீ என்ன போட்டியில கலந்துக்க போற? எங்களுக்காக சும்மா ஒரு ஸ்டெப் போட்டு காட்டு. ஐயோ. ஆமா ஐஸ்வர்யாக்கா, நீங்க டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்ல. ஆடுங்கக்கா. ஐஸ்வர்யா சொல்றோம்ல, எனக்காக வா. வா ஐஷு. வா ஐஸ்வர்யா. ஐயோ, நீ நல்லா ஆடு. வேண்டாம். வா வா வா. ஆடுங்கக்கா, வேண்டாம். ப்ளீஸ்க்கா. ஆடணும். இல்ல பாரு, சொல்றோம்ல, ஆடு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா ஆடுங்கக்கா, ஒரு ஒரு தடவை ஆடுங்கக்கா. ஆடு. ஓகேவா? சரி. சூப்பர் சூப்பர். ரெடி. ஐஸ்வர்யாக்கா நீங்க எங்கே இருங்க, நான் போய் என் மொபைல் எடுத்துட்டு வரேன். நான் சாங் ப்ளே பண்றேன், நீங்க ஆடுங்க. சரி. ம். சீக்கிரம் வாடி, பாட்டு போடு. சரிங்க அத்தை. ரெடிக்கா.
செம்ம ஐஸ்வர்யா, அழகா ஆடுற. சூப்பர் பாரு, அகிலாக்காவோட 2 மருமகளும் பெரிய டான்சர்ஸ். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண ஐஸ்வர்யா, நல்லா ஆடுறல்ல. அம்மா ஆ? இப்ப என்ன சமைக்கட்டுமா? அது அத்தை பெரியத்த வராங்க. சொல்றேன் இரு. சரிம்மா. மித்ரா ஆண்டி முக்கியமான ஒரு மீட்டிங்காக நாங்க 3 பேரும் ஆபீஸ்க்கு போறோம். மீட்டிங் முடிய எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். ஓகே ஆண்டி. கான்ஃபரன்ஸ் ஹால்ல மொபைல் ஜாமர் இருக்கும். அதனால 2 hours யார் செல்போனும் ரீச் ஆகாது. என் ஃபோன் ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. ஓ இட்ஸ் ஓகே ஆண்டி, நோ ப்ராப்ளம். வெளியில எங்கேயும் போல ஆண்டி. டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு வீட்ல தான் இருக்க போறேன். மாமா ஏன் அந்த ரூமே பார்த்துட்டு இருக்காரு? ஐஷு, அம்மா சொன்னது கேட்டே இல்ல? போன் ஒர்க் ஆகாது, உடனே எனக்கு கால் பண்ணிட்டு ஏன் நாட்டு சிப்பிள் இருக்கு, போன் எடுக்கல அப்படின்னு சண்டை கண்ட போட்டுட்டு இருக்காத, புரியுதா? புரியுது. பட்டம்மா. அம்மா, ஐயா தலைவலின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நான் திரும்பி வர வரைக்கும் அவர் நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்கம்மா. நாம போலாமா? போலாமா? பட்டம்மா, அம்மா. என்ன சமைக்கணும்னு கேட்டல்ல, வா. எப்படியோ நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்வ. அதுக்கு உன் கூடயே நின்னு சொல்லிட்டு வரேன். வா. சரிங்கம்மா. வா ஐஸ்வர்யா, வா. முக்கியமான ஒரு மீட்டிங்காக நாங்க 3 பேரும் ஆபீஸ்க்கு போறோம். கான்ஃபரன்ஸ் ஹால்ல மொபைல் ஜாமர் இருக்கும். அதனால 2 hours யார் செல்போனும் ரீச் ஆகாது. சொல்லு மித்ரா, நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ண அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? ஆதி, அருண், அகிலாண்டீஸ்வரி 3 பேரும் முக்கியமான மீட்டிங்காக ஆபீஸ் கிளம்பி போயிருக்காங்க. திரும்பி வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ புருஷோத்தமன் மட்டும் வீட்ல தனியா இருக்காரு. இது மித்ராவோட குரலாச்சே. இவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? 3 பேரும் ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. அங்கிள் வேற தனியா வீட்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன விஷயம் தெரியலையே. அதுவும் தலைவலி, டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. 2 ஹவர்ஸ்க்கு யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அகிலாண்டீஸ்வரி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டு போயிருக்கான். எவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மித்ரா. நானும் நினைச்சு பார்க்கல. நான் இப்பவே தூங்கிட்டு இருக்கிற புருஷோத்தமன் ரூமுக்கு போய் ஏசில நீ கொடுத்த லிக்விட ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். 3/4 மணி நேரத்துல அந்த லிக்விட் ஏசி மூலமா அந்த ரூம் ஃபுல்லா பரவிடும். அத சுவாசிக்கிற புருஷோத்தமனுக்கு மாரடைப்பு வந்து உயிருக்கே ஆபத்தாகிற நிலைமையில வந்துருவாரு. கரெக்ட். ஆபத்துல இருக்கிற புருஷோத்தமனை அகிலா வர்ற நேரம் பார்த்து நீ போய் காப்பாத்து. மீட்டிங்க்கு போயிருக்கவங்க வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கும் டைம் சரியா இருக்கும். அப்பனா புருஷோத்தமன் ரூமுக்கு நான் யதார்த்தமா போற மாதிரி போய் புருஷோத்தமனை காப்பாத்தி அகிலாண்டீஸ்வரி கிட்ட நல்ல பேர் வாங்குறேன். வெரி குட் மித்ரா. அந்த பார்வதி புருஷோத்தமன் உயிரை காப்பாத்தி தான் அகிலா மனசுல இடம் பிடிச்சிருக்கா. அதனால இத நீ சரியா செஞ்சு முடிச்சிட்டா போதும். அகிலா மனசுல நீ நிச்சயமா இடம் பிடிச்சிடலாம். நம்ம பிளான் படி எல்லா டைமிங்ல நடந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா டைமிங் மிஸ் ஆகி புருஷோத்தமனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன? புருஷோத்தமன் செத்துட்டா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறியா? செத்து போட்டோம்.
வாட்? அப்ப புருஷோத்தமன் செத்து போனாலும் பரவாயில்லைங்கிறியா? ஆமா, நம்ம நோக்கம் அந்த ஆதிக்கோட ஒரு வம்சத்தை நாசமாக்குறது தானே. அதுக்கு முதல் பலியா அந்த புருஷோத்தமனே இருந்துட்டு போட்டோம். ஓகே, நீ சொல்றதும் சரிதான். புருஷோத்தமன் உயிர் பொழைச்சா எனக்கு நல்ல பேர் கிடைக்கட்டும். இல்ல, நீ சொன்ன மாதிரி முதல் பலி அவராவே இருக்கட்டும். சரி, கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோ. பிளான் சக்சஸ் ஆனதும் எனக்கு கால் பண்ணு. அங்கிள், அங்கிள், அங்கிள்.
ஆ